யாரெல்லாம் வானதிக்கு பதிலா பாண்டிக்கு வேற ஜோடி இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, வானதி வந்துட்டாலே நமக்கு வந்து ஒரு பயங்கரமான இரிட்டேட்டிங் ஆகுது. மொத்த குடும்பத்தையும் பிரிச்சு விடுறதுல சரியான கெட்டிக்காரியா இருக்கிறாங்க இந்த வானதி. அப்படித்தான் இன்னைக்கு வந்துட்டு அய்யனார் துணை வீட்டுக்கு வராங்க. வந்ததுமேனு "என்ன நடந்துட்டுருக்கு?" அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே சோழன் வந்துட்டு என்ன நெனச்சுக்கிறாரு அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் அவசரம் தான் இந்த சோழனுக்கு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் வானதி கிட்ட பாண்டி வந்து சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெனச்சுட்டு என்ன பண்றாருன்னா, "என்ன இப்ப என்ன கேட்க வர நீயி? பணத்த திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. இப்ப என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வர அப்படித்தானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, வானதி இருந்துட்டு, "என்னது பணத்த திருடிட்டீங்களா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் புரியல." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "ஏய் சும்மா இருடா சோளா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐய்யயோ! அப்ப இவன் எதுவுமே சொல்லலையா வானதி கிட்ட? நம்மளால தான் வந்து வாண்டடா மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்னடா நடந்துட்டுருக்கு இந்த வீட்ல? எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன பாண்டி? என்ன விஷயம்? எதுக்கு இவர் பணத்த திருடுனாரு? எதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு? அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து கேட்குறாங்க. பாண்டி இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வானதி. அதெல்லாம் வேற கதை. நான் அப்புறம் சொல்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வீட்ல எது நடந்தாலும் என்கிட்ட எதையுமே நீ ஷேர் பண்றதே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல சண்டை போடுறாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, "அதான் அவன் வந்து எதையும் உன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான்ல. அவனுக்கு வந்து உன்கிட்ட சொல்றதுக்கு விருப்பம் இல்லன்னு தெரியுதுல்ல. அப்புறம் என்ன சும்மா வந்து அவன உசுர வாங்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் இந்த வீட்டுக்கு வாழ்றதுக்கு வரப்போறேன். எப்படினாலும் இந்த வீட்ல தான் நான் வாழப்போறேன் பாண்டிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா. அப்போ இந்த வீட்ல என்னலாம் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியணும் தானே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "எம்மா தாயே உன்கிட்ட சொல்றேம்மா. நேத்து வரைக்கும் என்ன நடந்துச்சோ, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் பயந்துட்டு இருந்தேன்ம்மா. போதுமா? இப்ப நான் உனக்கு சொல்றேன்ம்மா என்ன நடந்துச்சுன்னு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ ஒண்ணும் சொல்லவே வேணாம் பாண்டி. எதுக்கெடுத்தாலும் எங்க வீட்ல என்ன நடந்தாலும் உடனே ஃபோன் அடிச்சு சொல்றேன். ஆனா, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற" அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம சேரன் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நேத்து ஏதோ டென்ஷன்ல இருந்தான். அவ்வளோதான்ப்பா. சரி நீ வீட்டுக்குள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிடவும் பாண்டி இருந்துட்டு, "இது அப்படியே வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல. வீட்டுக்குள்ள வேற அண்ணன் கூப்பிடுதே" அப்படின்னு நெனச்சுட்டு, சரின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா, "என்ன சோழன் பிரதர் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அன்னைக்கு எனக்கு என்னமோ அவ்வளோ அட்வைஸ் பண்ணீங்க. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போயிறாரு. உடனே பாண்டி இருந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு போயிட்டு சொல்றாங்க, "இப்ப என்ன உன்கிட்ட சொல்லல அவ்வளதானே? ஒண்ணும் இல்ல. நேத்து சேரன் வந்து சோழன் வந்துட்டு நம்ம வேலை பார்க்குற கம்பெனில ரூ. 5,00,000 பணத்த எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐய்யய்யோ! பணத்த திருடிட்டாங்களா? எதுக்காக?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நிலா அன்னைக்கு வந்துட்டு அவங்களோட கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அவங்கள யாரோ வந்து அவமானப்படுத்திட்டாங்களாம் ஏதோ சொல்லி. ஓசிலயே வந்து பார்ட்னர் ஆயிட்ட அப்படின்னு சொன்னது அவனுக்கு தாங்க முடியாம இந்த மாரி பணத்த எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "பார்த்துக்கோ அவங்களுக்கு எவ்வளோ லவ் இருக்கு. தன் பொண்டாட்டி அசிங்கப்பட்ற கூடாதுன்றதுக்காக திருடுற அளவுக்கு போயிருக்கிறாரு உங்க அண்ணே. ஆனா நீயி எல்லாருக்கு முன்னாடியும் என்னைய அவமானம் மட்டும் தான் படுத்துவ. எல்லாருமே சேர்ந்து இருந்தா இப்ப கூட உங்க அப்பா என்னைய பார்த்து அவமானப்படுத்துறாரு. ஆனாலும் பார்த்துக்கிட்டு பேசாம தான் இருக்கிற. என்னைய வாய மூடிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்ற. அவங்களுக்கு இருக்கிற அக்கறை உனக்கு கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கட 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 கடன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, இப்ப வந்து சரி நான் எனக்கு நைட்டு என்னாச்சோ டென்ஷன் ஆயிருச்சு. என்ன ஆகுமோ, ஏதாகுமோன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே இதுக்கப்புறம் நிலா நீங்க இருக்க மாட்டாங்க, கோச்சிட்டு போயிருவாங்கன்னு சொல்லி தான் நெனச்சிட்டு இருந்தோம். அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி போனாலும் நல்லது தானே. ஏதோ ட்ராமா கல்யாணத்துக்கே உங்க சோழன் பிரதர் இவ்ளோ தூரம் இறங்கி செய்றாரு அப்படின்னா, உண்மையாவே 2 பேரும் லவ் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வாய் தான் வானதி உன்கிட்ட இருந்து ஆகாதது. கொஞ்ச நேரம் பேசாம இரு. இப்போ புரியுதா எல்லாமேன்னு. இதுக்கப்புறம் இத பத்தி எதையும் நீ பேசாத. எங்க வீட்லயும் யாரும் இத பத்தி பேசாம தான் இருக்கோம்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. சேரன்னா உடனே வானதிக்கு டீ போட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப நிலாவ பார்த்துட்டு வானதி வந்து சும்மா இல்லாம கேட்குறாங்க. "ஏன் நிலாக்கா, உங்களுக்கு இந்த வீட்ல யாரு எப்படி போனாலும் பரவால்ல அப்படித்தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன வானதி நீங்க எப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல, இல்ல சோழன் பிரதர் வந்துட்டு உங்களுக்காக பணத்தைலாம் திருடி கொண்டு வந்து குடுக்குறாரு. ஒருவேள நீங்க அந்த பணத்த செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ சோழன் பிரதர் வந்துட்டு ஜெயில்ல தானே இருந்திருப்பாரு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "அதெல்லாம் ஆகாது. அதனால தான் நான் பணத்த திருப்பி கொண்டு வந்து குடுத்துட்டேன். அது வந்து ஏதோ ஒரு இதுல அப்படி நடந்துருச்சு. தெரியாம அவசரப்பட்டு அப்படி பண்ணிட்டாரு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு,
அதானக்கா, நீங்க வேற விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டுருக்கு. இதுல இவர் எதுக்கு ரூ. 5,00,000 உங்களுக்கு குடுக்கணும்? அப்டின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாண்டி இருந்துட்டு, "வானதி கொஞ்சம் வாய வச்சுட்டு சும்மா இரு" அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. வீட்ல இருக்கிறவங்க மத்தவங்கலாம் கேட்கலைனாலும், நான் கேட்பேன்ல. "ஏன்க்கா, உங்களுக்கு எதுக்குக்கா இவர் ரூ. 5,00,000 குடுக்கணும்? நீங்களே இன்னைக்கோ, நாளைக்கோ உங்களுக்கு விவாகரத்து ஆயிருச்சுன்னா, இந்த வீட்ட விட்டு போயிருவீங்க. அதுக்கப்புறம் இந்த ரூ. 5,00,000 கடன அடைக்கிறதுக்கு நாங்க தான் வேல பார்த்து குடுக்குற மாதிரி இருக்கும்." அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, "என்னப்பா நீ இப்படி பேசுற? அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. அதான் ஒண்ணும் ஆகலைல. எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுல, விடுங்க." அப்படின்னு சொல்லும்போது, உடனே வானதி இருந்துட்டு, "இல்லண்ணே, ஒரு வேளை அப்படி ஆயிருந்துச்சுன்னா, இவங்க பாட்டுக்கு கம்பெனி எம்டி ஆயிருவாங்க. 5,00,000 வாங்கிட்டு, கையோட டிவோர்ஸும் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அந்த வீட்ட விட்டும் போயிருவாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆகி, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஆனா, சோழன் பிரதர் வாங்குன 5,00,000க்கு நம்மளையல்ல வந்து வட்டி கட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அவரால கட்ட முடியலன்னா, நான் எல்லாரும் சேர்ந்துல்ல கட்ட வேண்டியதா இருக்கும். சொல்லப்போனா இந்த வீடே போனாலும் போயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து பேசுறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "நீ இங்க நிக்கவே வேண்டாம். முதல்ல நீ இங்க இருந்து வா." அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்துடுறாங்க. "இதுக்கு தான் உன்னைய நான் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்றேன். நீ பேசாமலே இரு. எனக்கு அதுவே போதும்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "என்ன பாண்டி, நீயும் தான் கேட்க மாட்டேங்கிற, என்னையும் கேட்க விட மாட்டேங்கிற. நான் என்ன தப்பாவா கேட்டேன்? ரூ. 5,00,000 பணத்த ரெடி பண்ணி அவங்களுக்கு குடுக்கலைன்னா என்ன இப்ப? எப்படினாலும் அவங்க இந்த வீட்ட விட்டு போகத்தானே போறாங்க. அவங்க அப்பா வேற பெரிய பணக்காரராம். அவங்க வந்து பணத்த குடுத்தாங்கன்னா, அவங்க எத்தனையோ கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க. நம்ம எதுக்கு பணத்த குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேன்னு, "கொஞ்சம் கூட யோசிக்காம பேசாத. அவங்களுக்கு விவாகரத்து ஆகல. ஆகவும் விடமாட்டாங்க. சோழன் கண்டிப்பா விடமாட்டான். சோழன் வந்து நிலா கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறான். இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசு மாறிட்டு இருக்குது. ஏன் உனக்கு இப்படியே புத்தி போகுது? அவங்க 2 பேரும் மனசு மாறி சேர்ந்து வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட நினைக்க மாட்டியா? எத்தனையோ ட்ராமாக்க பிடிச்சோ, பிடிக்காமலோ கல்யாணம் பண்ணி வச்சாலும், பெத்தவங்க பார்த்து வச்சிருக்கிற கல்யாணம் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், கடைசியில அவங்க சேர்ந்து வாழ்றது இல்லையா? அதே மாரி இவங்க வாழ்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால தான் நிலா அன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து சோழன் வந்து எப்படியாவது கம்பெனிக்கு எம்டி ஆக்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காரியத்த பண்ணிட்டாரு. போதுமா? இதுக்கு மேல எந்த விளக்கமும் கேட்காத. தயவு செஞ்சு நீ வீட்டு பக்கமே வராத அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் நல்லதுக்காக பேசினேன். என்னைய இப்படி நீ விரட்டிட்டு இருக்கிறைல்ல பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்துட்டு, எத்தன தடவ பட்டாலும் எனக்கு புத்தியே வராது. மாத்தி மாத்தி உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கேன் பாரு. என்னைய சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, பாண்டி வந்து நிலா கிட்ட சாரி கேட்குறாங்க. வானதி பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என்னைய ம ம வானதிக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பரவால்ல பாண்டி, வானதி கேட்டதுல என்ன தப்பு இருக்குது? எப்படினாலும் விவாகரத்து ஆயிட்டு வாங்கிட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா, ரூ. 5,00,000 கடன நீங்க தானே அடைக்கணும். அதனால தான் நான் சோழன் கிட்ட சொல்லுவேன், வேண்டாம் கடன் வாங்க வேண்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, "ஏன்பா நீயும் அப்படியே பேசுற? எதுக்குப்பா வீட்ட விட்டு போகணும்னு நினைக்கிற? நீ சோழனோட ஒய்ஃபா மட்டும் இல்லப்பா, இந்த வீட்ல இந்த வீட்டு பொண்ணா நீ வாழ்ந்துட்டு இருக்கப்பா. அப்படித்தான்ப்பா உன்னைய நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கெல்லாம் கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருந்தா, அந்த தங்கச்சிக்கு நாங்க என்ன பண்ணுவோமோ, அதத்தான்ப்பா நான் உங்களுக்கு பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிலா இருந்தாலும் ஒரு வருத்தத்தோடயே வந்துட்டு ரூம்குள்ள வந்து போயிர்றாங்க. இப்போ கண்டிப்பா மறுபடியும் ஒரு 5,00,000க்கு என்னாச்சு, ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நிலா சொல்லணும். பாப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.